ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஸோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ தான் வந்துட்டு லைவில் வந்துட்டு சூப்பராக யார் யாருக்கு என்னென்ன கேரக்டர் அப்படின்றத அவங்களே வந்துட்டு அந்த மேக்கப்பில் வந்து இங்கே சொன்ன விஷயங்களும் ப்ளஸ் பிக் பாஸ் பயங்கரமான ட்விஸ்ட்டு திரும்பவும் கொடுத்துருக்காரு. ஆல்ரெடி இந்த வீக்லி டாஸ்கில் நிறைய பாம்பு க்ரீஸ்லாம் உள்ளே இருக்குது, கன்னி வெடிலாம் இருக்குது. கூடவே பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தையும் வந்து வச்சுருக்காரு, பயங்கரமான ட்விஸ்ட்டு. ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்குறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த லைக்கு ஹைப்பு கமெண்ட்டை பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வாரம் வீக்லி டாஸ்க் ரொம்ப பெரிய ஒரு எதிர்பார்ப்பு கிளப்பி இருக்குது. காரணம் எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு தனித்தனியாக கேரக்டர் கொடுத்துருக்காங்க, ரொம்ப அழகாக பண்ணுறாங்க. எல்லாருமே சூப்பராக போனாங்க, யாரையுமே வந்து குறைய சொல்ல முடியாது. எல்லாருமே அவங்களுடைய 100% எஃபர்ட் போடுறாங்க. அரோராலேருந்து எல்லாருமே சுபிக்ஷாலாம் சூப்பராக பண்ணுறாங்க. பிக் பாஸுமே பாராட்டினார். கமுருதிலாம் வந்துட்டு அவருடைய அந்த கையில் இருக்கிற முடியை முதற்கொண்டு எல்லாத்தையும் வலிச்சிட்டாப்புல. ஸோ அதெல்லாம் உண்மையிலே இருந்துச்சு. ஒரு கேரக்டர் ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் பிக் பாஸ் என்னென்ன ஆப்புலாம் திரும்ப வச்சுருக்காரு அப்படின்றத சொல்கிறேன். ஸோ விக்ரம் வந்து ஃபஸ்ட்டு வந்து எம்ஆர் ராதா அவர்களுடைய கேரக்டர் துரை அப்படின்னு பேர் வச்சுருக்காரு. கனி அவர்கள் வந்துட்டு பவின்னு தான் வச்சுருக்காங்க. அந்த கோபால் அதில் ஒரு பிரச்சனை இருந்ததுனால பாவியாக மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் சுபிக்ஷாக்கு வந்து கிருமி, அதில் தருமின் இருக்குல்ல, அதில் கிருமி நல்லா பண்ணாங்க, சூப்பராக பண்ணாங்க. அடுத்து அரோராவுக்கு வந்து சிட்டுக்கு ஆனால் சூப்பராக பேசுனாங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு அவங்க பேசுனது. அமித் வந்துட்டு கர்ணன் எப்பயுமே அப்படியே நெஞ்சிலேயே வந்துட்டு அந்த அம்பை வச்ச அந்த ஒரு ஆக்ஷன்லேயே இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. எப்பயுமே இருக்கணுமா, அந்த வழியை அனுபவிக்கணுன்ட்டார் பிக் பாஸு. அதுக்கப்புறம் ஆதரை வந்துட்டு சோகாந்த், சிவாஜி கணேசன் அவர்களுடையது, அதான் யாருக்காக அந்த கேரக்டரு. அதுக்கப்புறம் திவ்யா தில்லானா கனகாம்பால், அதுதான் மறைந்திருந்து பார்க்கும் அது. அதுக்கப்புறம் கமுருதனுக்கு வந்து டெமோ. அதுக்கப்புறம் பார்வதி வந்துட்டு நத்தக்கண்ணி. ஸோ கண்ணியை வச்சே வந்துட்டு அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பிரஜனுக்கு வந்து ஜம்புலிங்கம், மேஜர் சுந்தரராஜன் அவர்கள் நான் தான் இருக்கே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாண்ட்ராக் வந்துட்டு டாமி சூப்பராக பேசுனாங்க, ரொம்ப அழகாக பேசுனாங்க. தமிழில் பேசுங்கன்னு சொல்லும்போது அந்த இங்கிலீஷ்காரங்க எப்படி தமிழில் பேசுவாங்களோ அவ்வளோ அழகாக சூப்பராக அதை பண்ணாங்க, ரொம்ப அழகாக இருந்தது. எஃப்ஜே வந்து கல்லன் சூப்பராக ஆப்டாக இருக்குது. எஃப்ஜேனுக்கு நல்லா சூப்பராக இருந்தார், அவர் பேசின விஷயங்கள் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து எஃப்ஜே வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது டவுட் வந்துருச்சு, இந்த டீம் இவரால் தான் தோக்க போகுது அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் சபரி வந்து குணாவோட கேரக்டர் ரொம்ப அழகாக பண்ணார், அப்படியே கண்ணில் தண்ணி வர வச்சார். உண்மையிலேயே ஹாட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும், ரொம்ப அழகாக பண்ணார். அதுக்கப்புறம் ரம்யா வந்து தேவயானி அவர்களுடைய கேரக்டர் எவ்வளோ பெரிய மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமலஹாசன் அவர்களுடைய படத்தில் ஒரு பஞ்சதந்திரம் அந்த சீன், அதுதான் அவங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் முடித்தோடனே பிக் பாஸ் வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு சின்ன லைன் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ரெட்ரோ டீம் எழுந்திரிச்சு திரும்பி பாருங்கன்னு சொன்னார். அங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் லைட் எரிஞ்சு ஒரு டப்பா இருந்துச்சு, அதுதான் உங்களுடைய நெக்லஸ், இதை நீங்கள் பாதுகாக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த டீம், அதாவது மாடர்ன் சினிமா டீம் இருந்துக்க சொல்லி இந்த பக்கம் க்ரீன் கலர் லைட் எரியுதில்ல, அதுதான் உங்களுடைய நெக்லஸ், இதை தான் நீங்கள் பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு ஆப்பை சொல்லுறார். என்னென்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா திவ்யா இன்னும் ஒரு சில பேரில் வந்து பிரித்து வச்சுருக்காங்க, இந்த பக்கம் நிறைய பேர் வந்துட்டு கூட்டு வச்சுருக்காங்க, சரிங்களா? இப்போ எப்போ இந்த கேரக்டர் முடியும், அப்போ வந்து ஒன்று சேர்ந்து நைட் தூங்கும்போது நிம்மதியாக வந்து பேசிக்கலாம். ஏன்னா பேசவே முடியாது, இப்போ இந்த கேரக்டரில் வந்து இருந்து அதை வந்து பாதுகாக்கணும். இந்த நெக்லஸ் தொலைச்சிட்டா தோற்றுட்டாங்கன்னா டைரக்ட் நாமினேஷன். ஸோ எந்த பக்கம் பார்த்தாலும் கண்ணிவடியாக இருக்குது. அதே மாதிரி ஜெயிச்சிட்டா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ். ஸோ கண்டிப்பாக வந்து கண்ணில் வந்து விளக்கணை விட்டு பார்க்கணுன்ற ஒரு முடிவில் தான் இருக்காங்க. சரி, நைட்டு தூங்கும்போதாவது பஸ்ஸை சப்போஸ் அடித்து அவங்க 24 இது இப்போ முடியுது, இப்போ நீங்கள் தூங்க போகலான்னு சொல்லும்போதாவது ஒன்றா பேசணும்னு நினச்சா அதுக்கு ஒரு ஆப்போசிட்டர் என்னென்னா, இப்போ எந்த டீம் இருக்காங்களோ ரெட்ரோ டீம் ஒரு பக்கம் தூங்கணும், இந்த பக்கம் வந்து மாடர்ன் சினிமா அந்த டீம் எல்லாமே ஒரு பக்கம், சூப்பர் டிலக்ஸாக பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி கேட்டார். அதுக்கு வந்து இந்த ரெட்ரோ டீம் அந்த பிரஜன் அமித்தில் இருக்காங்களா, அவங்க வந்துட்டு பிக் பாஸ் அந்த டீம் நான் எடுத்துக்கிறோம், அந்த பெட்ரூம் நாங்கள் எடுத்துக்கிறோன்ட்டாங்க. இந்த பக்கம் கமருதீன், விஜய் பார்வதி, மற்ற ஆட்கள் எல்லாருமே சேர்ந்து நாங்கள் வந்து சூப்பர் டிலக்ஸ் அந்த இதை எடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறது என்னென்னா, சப்போஸ் நீங்கள் நகையை எடுக்கும்போது யாராவது பார்த்துட்டாங்க அப்படின்னா சிறை நினச்சேன். ஏன்னா அவங்க பாட்டு டக்குன்னு வழிப்பறி மாதிரி செஞ்சுட்டு போனாங்கன்னா என்ன பண்ணுறது, சண்டை வரும்ல. ஸோ இப்போ வந்துட்டு அதை பார்த்துட்டாவே நீங்கள் சிறையில் அனுப்பலாம், யார் எடுக்கிறத நீங்கள் பார்க்குறீங்களோ அவங்கள நீங்கள் ஜெயிலில் போடலான்ற மாதிரி சொல்லிட்டார். ஸோ இப்போ பயங்கரமான ட்விஸ்ட்டு, அங்கே கண்டிப்பாக ஒருத்தர் இருந்தே ஆகணும். 8 பேர் இருக்காங்க, ஸோ கண்டிப்பாக வந்து இருப்பாங்க. ஆனால் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், செம்ம காமெடியாக போகும்னு நினைக்கிறேன். இதில் கண்டிப்பாக ட்ராஜடியும் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இதில் உங்களுக்கு எந்த கேரக்டர் அப்படியே ரொம்ப சூப்பராக டச்சபுளாக இருந்துச்சு அப்படின்றத சொல்லுங்கள். எனக்கு கண்டிப்பாக சொல்லணும், கமருதனோட சூப்பராக இருந்துச்சு. கிருமி நம்ம சுபிக்ஷா ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் ஜனா சூப்பராக பண்ணியிருந்தார். விஜய் பார்வதி நல்லா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் கேரக்டர் வந்துட்டு இப்போ இந்த படத்தில் திமுரா அதில் விஷால் உங்களுக்கு வந்து ஒரு வில்லியாக வருவாங்களே,
இசக்கி அப்படின்ட்டு அந்த கேரக்டர் கொடுத்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் இது ஓரளவுக்கு பரவாயில்ல. மற்றபடி பார்த்திங்கன்னா டாமி சாண்ட்ரா சூப்பராக பண்ணாங்க. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி யார் மனதை கவர்ந்தாங்க அப்படின்ற மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.